வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன மருமகள் சீரியலோட ஆக்ட்ரஸான ஹீரோயினான நம்ம ஸ்வேதாவோட இஷ்யூ வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. அவங்களுடைய இஷ்யூவுக்கு ரொம்ப நாள் மௌனம் கலைச்சிட்டு அவங்களே வந்து ரியாக்ட் பண்ணி பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி தாமரை அம்மா ரொம்ப சாரி, நான் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயத்துக்காக ரியாக்ட் பண்ணி அழும் போதே நான் உங்களுக்கு ஆதரவாக நான் பேசியிருக்கணும். பட் என்னால் முடியலை, நான் ரொம்ப வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்காக இந்த டைமில் வந்து நீ அழாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை. அதனால தான் நான் உங்களுக்கு அந்த டைமில் என்னால் பேச முடியல. நீங்கள் என்னை தப்பாக எடுத்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் வந்து நான் உங்களை என் லைஃப்பில் நான் மறக்க மாட்டேன், நான் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும். ஏன்னா உங்கள் கையால் நான் 3 வேளையும் சாப்பிட்ருக்கிறேன். கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கிற நன்றி நான் என் லைஃப்பில் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்களுடைய அந்த 20லேருந்து நடந்த எல்லா விஷயங்களையும் டீட்டெயிலாக சொல்லி அழுதுருந்தாங்க. அந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணி அவருடைய கணவர் அப்படின்னு சொல்லப்படுற ஆதி வந்து ஸ்வேதா வந்து ஃபுல்லாக முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற மாதிரி விஷயங்களை தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் ஒரு பொண்ணு வந்து ஸ்வேதா வந்து ஒருத்தர் கூட ஒரு அஃபேரில் இருக்காங்க. அவங்களுடைய ஒய்ஃப் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட நிறைய ஆதாரங்களை, அதாவது தன்னுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக ஸ்வேதா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆதாரங்களை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை நான் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து ஸ்வேதாவுக்கு ஒரு நல்ல பதிலடியை வாங்கி தருவேன். இன்றைக்கி வந்து நான் அவளுக்காக விட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி ஸ்டில் நவ் நான் இருந்தேன். கண்டிப்பாக ஸ்வேதா வந்து என்கிட்ட திரும்பி வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்ஸ் இன்றைக்கி அவள் பணத்தை பார்த்துட்டா, இன்றைக்கி அவளுடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் வந்து அவளுக்கு தூக்கி எறியப்பட்ட மாதிரி தெரிகிறேன். நான் வந்து அவளுக்கு வந்து இப்போ யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறதுனால என்னை அவள் லைஃப்பில் இருந்து துரத்தணும்னு நினைக்கிறா. என்னை கணவனே இல்லைன்னு சொன்னான், அப்புறம் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனா, இப்போ நிறைய இப்போ என்னை பற்றி தப்பாக என்னால் ஒரு பொண்ணு செத்து போச்சு அப்படின்னு சொன்னான். அது மட்டும் இல்லாமல் நான் அவளுடைய லைஃப்பை அழிச்சிட்டேன், பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை பற்றி சொன்னான். ஓகே, அதுக்கெல்லாம் உங்ககிட்ட ஆதாரம் இருக்காமா? ஆதாரம் தானே பேசும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் மீடியாக்கிட்ட ஆதி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ரீசெண்டாக வந்து ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு சின்ன மருமகள் சீரியல் ஸ்வேதாவுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் பரபரப்பாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வேதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்ககிட்ட இருந்து விடுதலை மட்டும்தான் கேட்குறேன். ஐ மீன் வந்து ஒவ்வொரு ஹியரிங்க்கும் நான் இப்போ வந்து வரும்போது செட்டில் நான் எவ்வளோ எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு வரேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். இப்போ வந்து என்னுடைய இதில் இருக்கிற எல்லா ஹீரோயின்ஸுமே இன்றைக்கி குறைஞ்சது ஒரு 1 டே பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சது 25,000 50,000 வாங்குவாங்க. ஆனால் நான் வந்து ரொம்பவும் கம்மியாக தான் வாங்குகிறேன். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், உன்னுடைய கடன்களையே நான் இது வரைக்கும் கட்டிக்கிட்டு வந்திருக்கேன். என்னுடைய ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் நான் கடன் கட்டியே என்னுடைய வாழ்க்கையாக நான் இது வரைக்கும் கழிச்சிட்ருக்கேன். நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் என்னுடைய மேரேஜை நான் பண்ணிக்க மாட்டேன். கண்டிப்பாக என்னுடைய லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நபர் வருவார். கண்டிப்பாக அவரை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். என்னுடைய லைஃப்பை நான் ரீஸ்டார்ட் பண்ணுவேன். என்னுடைய வாழ்க்கை உன்னுடைய முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நினைக்காத. கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையை நான் ரீஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கான ஒருத்தர் இன்னும் பிறக்காமையாக இருந்திருப்பார். கண்டிப்பாக வந்து என்னுடைய திருமணத்தை நான் கண்டிப்பாக நடத்திக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உங்ககிட்ட திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு நீ ஒரு நாள் கூட நினைக்காத. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஸ்வேதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்ககிட்ட இருந்து கேட்குறது எனக்கு டிவோர்ஸ் மட்டும்தான். எனக்கு டிவோர்ஸ் வேணும், உங்ககிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் வேணும். அது மட்டும் இல்லாமல் நீ என்னுடைய லைஃப்பில் வேண்டாம். என்னுடைய லைஃப்பில் நான் பண்ணின பெரிய பிளண்டர் மிஸ்டேக்காக உன்னை நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அம்மா தூங்கும்போது என் மேலே கை போட்டுட்டு தூங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு செக்யூர்டான லைஃப்பில் தான் நான் இருந்தேன். ஆனால் உனக்காக அந்த கையை தூக்கி உதறிட்டு நான் பின்னாடி வந்தேன். அதுக்கு நான் ஸ்டில் நவ் சஃபர் ஆகிட்டு இருக்கிறது போதும். என்னுடைய லைஃப் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆகும், அப்போ என்னுடைய லைஃப்பை நான் பீஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டாக வந்து சொல்லியிருக்காங்க. நான் உங்ககிட்ட பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும், என்னால் இதுக்கு மேலேயும் சஃபர் ஆக முடியாது, ப்ளீஸ் என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா வந்து ரொம்ப எமோஷ்னலாக போட்ட வீடியோ தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக போகுது. இந்த மாதிரிலாம் ட்ராமா பண்ண வேணாம், இவ்வளோ ட்ராமா பண்ணுறதுனால உண்மை வந்து மறைஞ்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆதியும் மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மீடியா பீப்புள்ஸ், நீங்கள் இந்த மாதிரி உங்களால் ஒரு பொண்ணு இறந்துருச்சு, நீங்கள் வந்து தாமரை இஷ்யூவில் மாட்டினவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சார் யார் என்ன வேணாலும் நிறைய ஒருத்தரை பற்றி அலிகேஷன் சொல்லலாம். ஆனால் ப்ரூஃப் அப்படிங்கிறது முக்கியம். ஸ்வேதாவை பற்றின ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. ஆனால் என்னை பற்றின ப்ரூஃப் ஒன்றாவது ஸ்வேதா கிட்ட இருந்தால் தயவுசெய்து காட்ட சொல்லுங்கள். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி நிறைய சஃபர் ஆகிட்டேன். இதுக்கு மேலேயே வந்து ராங் பீப்புள்ஸால் நான் சஃபர் ஆக விரும்பலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஆதியும் மீடியா கிட்ட சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.